பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். யாரு சமாதான வழியை அறியாதவர்கள்? இந்த சமாதான வழி யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. சமாதான வழியின் முழு உருவமே இயேசுதான். அவரை அறியாதவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் சொல்ற விஷயம், இயேசுவை அறியாதவர்கள், அந்த சமாதான வழியை அறியாதவர்கள். இயேசுதான் சமாதானம், அவர்தான் வழி என்பதை அறியாதவர்கள். அவர்களுடைய தொண்டை பிரேத குழியாம். அவ்வளவு மோசமா இருக்கும் அவங்க பேசுகிற பேச்சு. பிரேத குழின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், கல்லறை. அதான் ஒருத்தர் பேசுகிற பேச்சு இன்னொருத்தரை மரணிக்க வச்சிருமா, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. இதுவும் மரணத்தை தான் குறிக்கிறது. விஷம் போன்ற வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள், அதுவும் என்ன பண்ணும்? கொன்று போடும். அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. சில பேரை பார்த்துருக்கிறீங்களா? எதுக்கெடுத்தாலும் சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சாபம் கூறிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க வேலையா இருக்கும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பிள்ளைகள்னு இல்லை, கணவன்னு இல்லை, மனைவின்னு இல்லை, பெற்றோர்கள்னு இல்லை, சொந்த பந்தங்கள்னு இல்லை, யாரு நண்பர்களா இல்லை, யாரா இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சபிச்சுக்கிட்டு சாபம் கூறிக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் யாரா? சமாதான வழியை அறியாதவர்கள். நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. யாருக்கு? இப்படிப்பட்டவர்களுக்கு. நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ல, இப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களுக்கு, இப்படிப்பட்ட நிலையை உடையவர்களுக்கு நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. இன்னொன்னு அவங்க செய்றாங்க, அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறதுனா, மற்றவர்கள் தீமை செய்ய ஆளா புறப்படுவாங்க. அவங்க ஒருத்தருக்கு தீமை செய்யணும்னா அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதான் அவங்களுக்கு. அதனால என்ன தீமை வருது? அங்க ரத்தம் சிந்தப்படுதா? உயிரிழப்பு வருதா? இல்லை வேற ஏதாவது பாதிப்பு வருதா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சில பேர் இதனால என்ன பிரச்சனை வரும், என்ன அதனால நிகழும், அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. தாங்க செய்கிறத சரியானபடி சூப்பராக செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு சிலரை நாம் சேர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்போம். பலர் வாழ்க்கையில் அது நடந்தும் கூட இருக்கும். ஒரு சிலர் சின்னமாக வந்து ஒரு தீப்பொறி போல் பற்ற வச்சுட்டு போவாங்க வீட்டில். அது வெடித்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்துக்குள்ள பிளவுகளை உண்டு பண்ணும், இழப்புகளை உண்டு பண்ணும், பல ரத்தம் சிந்துதலுக்கு காரணமா இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கும் என்ன நடக்கும்? நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. ஏன்னா இவர்களும்
சமாதானத்தின் வழியாகிய இயேசுவை அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லல, வசனத்துல ஆண்டவர் சொல்றார். இந்த சமாதானத்தின் வழி என்ன? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அதான் நான் சொன்னேன், இயேசு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அவர்தான் நம்மை சமாதானத்தின் வழியிலே நடத்த முடியும். ஏன்னா அவர்தான் அந்த சமாதானத்தின் வழி. அவர்தான் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்துல ஆழ்ந்து கொண்டிருக்கிறதா? தேவனுடைய சமாதானம் யார் யார் இருதயத்திலெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை அபரிவிதமா இருக்கும். அவங்க அவ்வளோ ஒரு சமாதானமா இருப்பாங்க. அவங்கள சுத்தி பெரிய வெள்ளமே சூழ்ந்திருந்தும் அவங்க சமாதானமா எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவர்களாக இருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய சமாதானம் அவங்க உள்ளத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு அவர்கள் இருதயங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இது பழைய ஏற்பாட்டில் பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரே சரீரம்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது ஒரே சரீரத்தின் அவயவங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் இருக்குது, கிறிஸ்து சரீரம், நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்கள். அப்போ ஒரு சரீரம் இருக்குன்னா அவயவங்களும் அந்த சரீரத்தின் செயல்பாட்டினை சரியானபடி செய்யும். அப்படி செய்யும் போதுதான் அந்த சரீரமே முழுமை பெறும். அதுபோல இங்க ஒரே சரீரமாக, ஒரே சரீரத்துக்குரிய அவயவங்களாக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாம நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். இது யாருக்கு கிடைக்கும் இந்த ஸ்லாக்கியம்? அதனால நாம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அந்த ஒரே சரீரம், சமாதானத்தின் வழி, அவர்தான் இயேசு. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. யார் இது? இயேசு. அவர்கிட்ட பட்சபாதம் இருக்காது. இரக்கம் உள்ளவர் அவரு, பரிசுத்தம் உள்ளவர் அவரு, சமாதானம் உள்ளவர் அவரு, எல்லாமே அவர் தான். அவர்கிட்ட மாயமே கிடையாது. அவர்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது. ஏமாற்றுகிற தன்மை கிடையாது. பொய் பேசுகிற தன்மை கிடையாது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இந்த நீதியான இயேசு கிறிஸ்து, இந்த கனியானது இந்த இயேசுவின் சமாதானத்தை ஏற்று தங்கள் இருதயங்களில் நடப்பிக்கிறவர்களாலே அது மற்றவர்களுக்கு விதைக்கப்பட்டு அவர்களையும் சமாதானத்திலே நடப்பிக்கிறதாய், இயேசுவின் வழியில் நடப்பிக்கிறதாய் இருக்கிறது.
இந்த சமாதானத்தின் வழியை நாம் அறிந்திருக்கிறோமா? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.